ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீஷோவில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரிப்பன் தான். இந்த சைஸு இதுக்கு சின்ன சைஸும் இருக்குது. இது வந்து பண்டில் ஒரு ரிப்பன் ரோல் வந்து 20 ருபீஸ் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். 10 கலர்ஸ் வாங்கியிருந்தேன். அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மேக் பண்ண முடியுமோ எல்லாமே மேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் கிளிப்பு தான் சேல்ஸ் பண்ணுறேன். அதுக்காக கிளிப்புக்காக வந்து இதேமாரி வந்து கிளிப்பு கூட வாங்கிக்கலாம். அதாவது குஷி கிளிப்புன்பாங்களா, அது கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இதேமாரி வந்து கிளிப் வாங்கிக்கலாம். நான் வந்து 100 பீஸே வந்து 138க்கு தான் வாங்கியிருந்தேன். லோக்கல் ஷாப்பில் இருந்தாலும் வாங்கிக்கோங்க நீங்கள், இல்லைனா வேறு எங்கேயாவது கிடச்சிருந்தாவது ஹோல்சேலில் வாங்கிக்கோங்க. எல்லாமே ஹோல்சேலில் வாங்கினா தான் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹோல்சேலில் வாங்காமல் கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா செட் ஆகாது. இதில் 3 கலர்ஸ் அவைலபிள்: சில்வரு, கோல்டு, பிளாக்கு. நான் வந்து தலையில் தானே குத்த போகிறோன்ட்டு பிளாக்கே வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்தமாரி க்ளூ கன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுமாரி வந்து ஏதாவது ஸ்டோன் எடுத்துக்கோங்க. பெட்டராக இருக்கிற ஸ்டோனாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விசிபிளாக பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கணும். நான் அதுமாரி இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 100 பீஸுக்கு மேலே இருக்கும். இது 100 பீஸுக்கு மேலே இருக்கும். அது 100 ரூபா தான் வாங்கியிருந்தேன். ஒரு பாக்கெட்டு 100 ரூபா வாங்கியிருந்தேன். அப்புறம் த்ரெட்டும் ஊசி நீடிலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிசர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம வச்சு மேக் பண்ண போகிறோம். ஒன்ஸ் ஒரு வாட்டி மேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அந்த யூடியூப்பை பார்த்து இல்லைனா இன்ஸ்டாகிராம் பார்த்து நிறைய ரிப்பன்னு போட்டிங்கன்னா நிறைய மாடல் வரும். நீங்கள் வந்து நிறைய டைப் ஆஃப் ரிப்பனை மேக் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரு டைப் ஆஃப் 2 டைப் இதில் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து இந்த கிளிப்லேயும், இன்னொன்று வந்து குஷி கிளிப்லேயும் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து அது சைஸ் தான் எடுத்திருக்கேன். 3 சைஸ் ஆஃப் கட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து 13 சென்டிமீட்டரும், ரெண்டாவது 15 சென்டிமீட்டரும், மூணாவது 18 சென்டிமீட்டரும். மேலே உள்ளது வந்து இன்ச்சஸ்ஸு, கீழே உள்ளது தான் சென்டிமீட்ரு. நான் வந்து கீழே உள்ளது தான் நான் எடுத்திருக்கேன். கீழே உள்ளது வந்து இதுவங்க 13 ஒரு சைஸு கட் பண்ணிக்கிறேன். 13 ஒரு சைஸு, அதுக்கப்புறம் வந்து 15 ஒரு சைஸு, அப்புறம் 18 ஒரு சைஸுன்னு 3 சைஸ் கட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம பேராக தான் சேல்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 5 பேர் இருக்கும். அதாவது 10 பீஸ் இருக்கும். 5 பேர்னால் 10 பீஸ் இருக்கும். இந்தமாரி கொஞ்சம் பெருசான இந்த மாடல் வந்து பெருசான கொஞ்சம் பெரிய மாடல் தான். அதனால் வந்து 5 பேர்ஸ் இது பண்ணுறேன். 5 பேர்னால் 10 பீஸ் வரும். 10 பீஸ் வந்து நான் 100 ருபீஸுக்கு வந்து மீஷோவில் 100 ருபீஸ் வர மாதிரி நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பேங்க் சென்ட்ரல்மெண்ட்டு 100 ருபீஸ் வரணும். மீஷோ சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதே வந்து ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல மீஷோவில். நாம் வந்து ப்ராஃபிட் வந்து 100 ருபீஸ் வர மாதிரி, ப்ராஃபிட்டுன்னு இல்லை, நமக்கு வந்து கைக்கு வந்து 100 ருபீஸ் வர மாதிரி நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நிற்கும். அதாவது ரிப்பன் 20 ருபீஸுக்கா, அப்புறம் வந்து அந்த பின்னு இது, அப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து மெனக்கட்டு செய்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நிற்கும். அதனால தான் வந்து 100 ருபீஸ்க்கு, அதாவது 10 பீஸ் வந்து 100 ருபீஸ்க்கு, அதாவது ஒரு கிளிப்பு வந்து 10 ரூபாங்கிற மாதிரி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். 10 ரூபானா தான் நிற்கும். ஏன்னா வந்து ஒரு ஸ்டோன் வந்து 1 ருபீஸும், அப்புறம் வந்து ஒரு ஸ்டோனு ஒரு கிளிப்பு அதில் வருதா, அது வந்து 1.5 ருபீஸ் இருக்குது அது. அதுக்கப்புறம் கொரியர் கவரு, அப்புறம் இதெல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி எல்லாம் கவர் ஆகிற அளவுக்கு, அதே சேம் டைம் வந்து லாஸ் ஆகாத அளவுக்கு நான் 100 ருபீஸ் பேங்க் செட்டில்மெண்ட் வர மாதிரி நான் வந்து இதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறேன். அதே வந்து டிக்டாக் கிளிப்பு வந்து நான் வந்து இது வந்து 10 பீஸ் வந்து 10 ருபீஸும், டிக்டாக் கிளிப்பு வந்து 20 பீஸ் வரும். 100 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். 20 அதாவது 10 பேர் வரும். அது வந்து கொஞ்சம் சின்னது தான், உழைப்பும் கொஞ்சம் கம்மி தான், அதில் வந்து ஒர்க்கும் கொஞ்சம் கம்மி தான். அதனால் வந்து அது வந்து 20 பீஸ் வந்து 100 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணுறேன். இது 10 பீஸ் வந்து 100 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணுறேன், அதாவது பேங்க் செட்டில்மெண்ட்டுக்கு. இப்போ இந்த 3த்தையும் வந்து சென்டராக மார்க் பண்ணி வந்து 3த்தையும் ஒட்டிக்கோங்க. இப்படி சென்டராக மார்க் பண்ணி ஒட்டிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம வாங்கி ரீசேல் பண்ணுறதுமே ஒரு பிஸ்னஸ் தான். வாங்கி ரீசேல் பண்ணுறதோட இதுமாரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டும் அதே சேம் டைம் நல்லா கிடைக்கும். அதே சேம் டைம் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதோட இதுமாரி குட்டி குட்டியாக இன்றைக்கோ என்ன வந்து யூடியூப்பில் அதாவது மீஷோவில் இல்லை அப்படிங்கிறத பார்த்து நம்ம சேல்ஸ் பண்ணுறதும் நிறைய அளவு ரீச் கிடைக்கும். நான் வந்து இது நமக்கு ஆர்டர் வந்திருக்குது. அந்த இன்றைக்குள்ள ஆர்டரை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆர்டர் வந்திருக்கு, இது வரைக்குமே வந்திருக்கு. ஒரு 5-6 ஆர்டர் கிட்டே வந்துட்டு, நான் போட்டே வந்து ஒரு 10 டேஸ் தான் ஆகுது. 5-6 ஆர்டர் கிட்டே வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதுதான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் பாருங்கள். இதுமாரி வந்து இல்லாததான், மீஷோவில் இல்லாததான் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணோம். சாரீ, குர்த்திஸ் இது எல்லாமே வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. இதேமாதிரி வந்து எந்த இல்லை மீஷோவில் அப்படிங்கிறத ப்ராடக்ட்டை பார்த்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரீச்சும் கிடைக்கும். அதே சேம் டைம் வந்து ஆர்டர்ஸும் நிறையா வரும். இப்போ 3த்தையும் ஒன்றா ஒட்டிடுங்க.
இதேமாரி நான் வந்து சும்மா ஒரு ஐடியா தான் காமிச்சிருக்கேன். ரிப்பன்னு போட்டிங்கனாலே இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் நிறைய மெத்தட் வரும். நீங்கள் அது கூட சேல்ஸ் பண்ணலாம். நான் வந்து சும்மா ஒரு ஐடியா தான் காமிச்சிருக்கேன். இதேமாரி 2 ஐடியா காமிச்சிருக்கேன் இதில். மோஸ்ட்லி ரிப்பன் எடுத்திங்கனாலே நிறையா ரோஸ் மாடலு பெட்டல்ஸ் எல்லாம் நிறையா வரும். நீங்கள் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு காமிச்சிருக்கேன் ஒரு மெத்தடு. 2 மெத்தடை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு மெத்தடு சும்மா ஒரு நார்மலாக ஒரு ஐடியாக்காக காமிச்சிருக்கேன். பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. இதை 3த்தையும் ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணணும், இப்போ நீடில் எடுத்து நம்ம வந்து அதாவது மேலேயும் கீழேயும் வந்து நீடில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து கட்டிக்கணும். பாருங்கள் எப்படின்னு மேலேயும் கீழேயும் விட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து இந்தமாரி வந்து தைச்சிக்கணும். லாஸ்ட்டாக வந்து எட்ஜஸ் வந்து கீழே இருக்கணும். ஃபஸ்ட்டுமே எட்ஜஸ் கீழே தான் இருக்கணும், லாஸ்ட்டாகவும் கீழே தான் இருக்கணும். இப்போ டைட் பண்ணிக்கிற போகிறோம். டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாட்டாட்டம் போட்டுக்க போகிறோம். அதாவது பூ கட்டுறோம் இல்லையா, அதேமாரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். பூ கட்டுற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதாவது பெட்டல்ஸ் சுருக்கம் இருக்கக்கூடாது. நடுவில் சென்டர் வந்து சுருக்கமாக தான் இருக்கும். அப்போ தான் பவ்வாட்டம் தெரியும். பெட்டல்ஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் அது இதுமாரி நீட்டாக பார்த்துக்கோங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டோன் வேணுமோ அதில் ஒட்டிக்கோங்க. இதுமாரி தான் கொஞ்சம் ஐடியாலாம் மீஷோவில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன ப்ராடக்ட் இல்லையோ அதை வந்து சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கும். நம்மளும் வந்து அதில் அத்தனை பேருக்கு இடையில நம்மளும் கொஞ்சம் ரீச் ஆகும். இதெல்லாமே கொஞ்சம் இல்லை தான், அதனால தான் நம்ம இது சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஐடியாவும் நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் இதில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஏன்னா சாண்டில் கலருங்கிறதுனால கான்ட்ராஸ்ட்டாக வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து சேம் கலர் ஒட்டிக்கிறேன். ஏன்னா வாங்குறவங்க கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் மேட்ச் ஆகாது ட்ரெஸ்ஸுக்கு. சாண்டில் கலர் தான் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும். அதனால் வந்து இந்த ஒயிட்டே நான் ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டிக்கிட்டு மேலே வந்து ஸ்டோனையும் ஒட்டிக்கிட்டு கீழே வந்து கிளிப்பையும் ஒட்டிக்கலாம். மொத்தமே டோட்டலாகவே இதில் வந்து நான் வந்து வீடியோ வந்து எதுவுமே வந்து ஸ்பீடப்லாம் பண்ணலை. என்ன செஞ்சுருக்கேனோ அதே சேம் டைமில் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மொத்தமே 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு கிளிப்பு நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறதுக்கு 10 நிமிஷம். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கடக்கடன்னு மேக் பண்ணிடலாம். ஸ்பீடாக மேக் பண்ணும்போது நிறைய மேக் பண்ணி அதேமாரி சேல்ஸ் பண்ணலாம். ஐடியா செகண்டுமே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை ஒட்டியாச்சு. இதேமாரி வந்து பேராகவும் ஒட்டலாம். ஒரு காம்போஸாக போடலாம். எப்படின்னா 5 பேர் ஒரு கலரும் இன்னொரு 5 பேரும் ஒரு கலரும் போட்டுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க, காம்போஸாக டிக்டாக் கிளிப் ஒரு 5 பேரும் இது ஒரு 5 பேரும் போட்டு 200க்கு சேல்ஸ் பண்ணலாம். அதுமாதிரி காம்போஸாக மாற்றி போடுங்க. சில பேர் கேட்குறீங்க எனக்கு சேல்ஸே ஆக மாட்டேதுன்னு. ஒரு 4-5 ப்ராடக்ட் இருந்தாலுமே அதை என்ன பண்ணுறீங்க, காம்போஸாக போடுங்க. 1லேருந்து 2 ப்ராடக்ட்டை வந்து ஒரு காம்போஸும், 2வது ப்ராடக்ட்டு 3வது ப்ராடக்ட்டும் ஒரு காம்போஸும், 3வது ப்ராடக்ட்டும் 4வது ப்ராடக்ட்டும் ஒரு காம்போஸும், அப்புறம் வந்து 4வது ப்ராடக்ட்டும் 1வது ப்ராடக்ட்டும் ஒரு காம்போஸும் அப்படின்னு காம்போஸாக போடுங்க. அதுமாரி வந்து ஒரே இப்போ வந்து சாரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலே 10 கலர் வச்சுருந்து பண்ணுறது வேறு. ஒரே கலர் ஒரே டிசைனு அப்படிங்கிறத பண்ணிங்கன்னா, இப்போ வந்து ஒரே ப்ளூ கலர் இருக்குன்னா அதே ப்ளூ கலரில் 10மே ப்ளூ தான் இருக்குது அப்படின்னா சேல்ஸ் ஆகாது. நம்ம வந்து ஒரு டிசைன் எடுக்கிறோன்னா ஒரு டிசைன் ஒன்றே தான் எடுக்கணும். அடுத்த டிசைனுக்கு போயிடணும். நம்ம வந்து ஒரே டிசைனில் வேறு யாராவது கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலரில் 10 வச்சுருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது மீஷோவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து ஒரே கலரில் 10 எடுத்திங்கன்னா அது வேஸ்ட்டு. ஏன்னா வந்து ஒரே ப்ராடக்ட் தான் இருக்குது அப்படின்ட்டு விசிபிள் காமிக்காது. உங்களோட ப்ராடக்டை வந்து மீஷோ வந்து கஸ்டமர்கிட்ட காமிக்காது. ஏன்னா வந்து அவங்கள்ட்ட இன்வெர்ட்டரில் ஒரே ப்ராடக்ட் தான் இருக்குது. நீங்கள் 10 வச்சுருக்கிறத அவங்க கணக்கு பண்ண மாட்டாங்க. ஒரே ப்ராடக்ட் ஒரே ஐட்டம் தான் இருக்குதுன்னு அவங்க கணக்கு பண்ணிப்பாங்க. இதே நீங்கள் வந்து 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன் வச்சுருந்தீங்கன்னா 10ன்னு மொத்தமாக 10 டிசைன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு மொத்தமாக 10 ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீஷோ வந்து அப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா 1 வாங்குங்க. அதே சேம் கலர் அதே டிசைனில் வேறு எதுவுமே வாங்காதீங்க. அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போயிடுங்க. இப்போ இதுவுமே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் மேக் பண்ணியிருக்கேன். ஒரே ரிப்பன்னா அதை வந்து வச்சு ஒரே ரிப்பனில் கடன்னு ஒரு 10 செஞ்சுட்டு யாராவது கஸ்டமர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 செஞ்சுட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. நான் வந்து இது வரைக்குமே 1 தான் செஞ்சுருக்கேன். 1 சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொன்று செஞ்சு வைப்பேன். ஏன்னா வந்து கஸ்டமர் ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா சேல்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக டக்குன்னு கொடுத்துடலான்ட்டு 1 ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொன்னே செஞ்சு வைப்பேன். அதனால் அடுத்த மாடல் செய்வேன். அதே மாடலில் செய்ய மாட்டேன். அடுத்த மாடல் செய்வேன். வேணுன்னா கூட வாங்கி செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து லோக்கல் ஷாப்பு மீஷோவில் சேல்ஸ் ப்ராடக்ட் வாங்குற வரைக்கும் 2 நாள் வெயிட் பண்ணுவாங்க கொரியர்காரங்க. அதனால் வந்து அதுக்குள்ளேயே நீங்கள் வாங்கி கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம், வாங்கி செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரே மாடலில் கஸ்டமர் கேட்பாங்கங்கிறதுனால 10 செஞ்சிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஒரு மாடலில் 1 செஞ்சு வைங்க, அடுத்த மாடலில் 2 செஞ்சு வைங்க. கஸ்டமர் கேட்டாங்கன்னா அது சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று செஞ்சு வைங்க. இல்லைன்னா வேறு டிசைன் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. வேறு டிசைன் ட்ரை பண்ணி அதை வந்து மீஷோவில் போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். நீங்கள் எத்தனை குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அளவு தான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் 50 குவான்டிட்டி வச்சுருந்தீங்கன்னா அப்போ தான் இன்க்ரீஸ் வந்து
காமிப்பாங்க அட்லீஸ்ட் உங்கள் ப்ரொஃபைலை அடிக்கடி. இல்லை நீங்கள் 4, 5 வச்சுருந்தீங்கன்னா காமிக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து நான்லாம் வந்து இன்வெர்ட்டரில் வந்து 380, 390 ப்ராடக்ட் கிட்ட வச்சுருக்கேன். அது தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு 100 ப்ராடக்ட்னால் அதை எப்படி காம்போஸாக கொடுக்கறது அப்படின்ட்டு அதுவே ஒரு 100 கிட்ட க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி அப்படின்னு. இப்போ இந்த சாரீ கூட இந்த குர்த்திஸு, இந்த ட்ரெஸ்க்குள்ளே இன்விசிபிள் செயின், இப்போ இன்விசிபிள் செயினுமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்விசிபிள் செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். காம்போஸ் ஆஃப் 7, காம்போஸ் ஆஃப் 5, காம்போஸ் ஆஃப் 3 அப்படின்ட்டு அதுவுமே போட்டிருக்கேன். அதுமாரி பண்ணால் தான் வந்து நம்ம கொஞ்சம் சேல்ஸ் ஆக இன்க்ரீஸ் பண்ண முடியும். எனக்குமே வந்து குறைஞ்ச அளவில் வந்து அதாவது இப்போ 1 மந்த்லேயே வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். காம்போஸு நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்கிறது தான். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ எத்தனை ப்ராடக்ட் 16 அதாவது ஒரு நாளைக்கு 16 ஆர்டர் வருது அப்படின்ட்டு காமிச்சிருந்தேன். அது ஒரு சில காரணத்தால் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க யூடியூபு. ஏன்னா வந்து அட்ரஸ் காமிச்சிருப்பேன், அது தெரியாமல் காமிச்சிட்டேன், எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அட்ரஸ் காமிச்சதுனால வந்து ஒருத்தவங்களோட பர்சனல் அட்ரஸை காமிச்சதுனால ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதனால் வீடியோ வந்து ரிமூவ் ஆகிட்டு, அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் வந்து அடுத்த ஆர்டரை நான் வந்து போடுறேன். எப்படி நமக்கு ஆர்டர் வந்திருக்கு அடுத்த ஒரு நாள் வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அதுவே கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அது ஸ்ட்ரைக் கொடுத்தது காரணம் வீடியோ வந்து இதுமாரி பண்ணதுனால அட்ரஸ் காமிச்சதுனால அது முடிஞ்ச அளவுக்கு அடுத்தது வந்து அட்ரஸ் காமிக்காமல் நான் வந்து ஒரு ஆர்டர் எப்படி இருக்குது, நமக்கு எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, எப்படி டிஸ்பேச் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக காமிக்கிறேன். எடுத்துகிட்டு அது எப்படி இருந்தாலும் எடுக்க 1 வீக் ஆகும். எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அடுத்தது நம்ம சிங்கிள் டேவே தான் காமிக்கிறோம். நம்ம வந்து சிங்கிள் டேனால் அப்போ தான் மொதல் நாள் 8னா 8, 9 காமிப்போம். இப்போ இன்றைக்கி 10னா 10, 11 காமிப்போம். அப்படி தான் காமிக்கிறோம். நம்ம 4 நாள் கழித்து உள்ளதை வந்து ஃபுல்லாக காமிக்க போகிறதில்ல. சேல்ஸுக்கு டேட்டு கொண்டு தான் காமிச்சிருக்கேன். அதனால் சிங்கிள் டேக்குள்ளே ஆர்டர் காமிச்சு அதை எப்படி டிஸ்பேச் பண்ணுறோங்கிறதால எல்லாத்தையும் அடுத்தது காமிக்கிறேன். அது இன்வெர்ட்டரில் எத்தனை நம்மளுக்கு ப்ராடக்ட் இருக்குதுன்னு கொண்டு காமிக்கிறேன் அடுத்தது. அப்புறம் இந்த மாடல்லையும் செஞ்சு வச்சுருக்கேன். மொத்தம் 3 மாடல் இந்த மாடல்லையும் செஞ்சு வச்சுருக்கேன் நான். இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணுங்கள். எதுவுமே பாருங்கள் நமக்கு சேல்ஸ் வந்து அதுதான் டெலிவரி கொரியர் பார்ட்னரு. பாருங்கள் பேக் ஆஃப் 10, அதாவது 5 பேரு 10 பீஸு.